நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, March 18 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு. மத்திய அரசுடைய நிதியமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நிர்மலா சீதாராமன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் இருக்கார் இல்லையா, ஸோ பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பட்ஜெட்டில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாகவும் நம்ம போட்டுட்ருக்கோம். ப்ளஸ் நம்ம ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி நம்ம தனியாக வீடியோஸ் கொடுத்துருவோம். சரிங்களா, அது நீங்கள் பார்த்தாலே போதுமானது. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் இப்போ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மு அப்பாவு. சரிங்களா, நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய தலைவர் மு அப்பாவு. ஸோ அதுக்கப்புறம் அடிஷ்னலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மக்களவையுடைய சபாநாயகர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா. சரிங்களா, இது ரெண்டுமே முக்கியம். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா. ஸோ தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் மு அப்பாவு. ஸோ இது ரெண்டுமே முக்கியம். ஸோ அடுத்து பாருங்கள், சென்னை ஐஐடியில் விண்வெளி திட்டங்களுக்கான உயர் சிறப்பு மையம் இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் திறந்து வைத்தார். ஸோ இது கேட்கலாம். ஸோ விண்வெளி திட்டங்களுக்கான உயர் சிறப்பு மையம் எங்கே திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சென்னை ஐஐடி. ஸோ யார் திறந்து வச்சாங்க அது முக்கியம். இஸ்ரோவுடைய தலைவர் வி நாராயணன். ஸோ அவர் திறந்து வச்சுருக்காரு. இப்போ சென்னை ஐஐடியுடைய இயக்குனராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வி காமக்கோடி. ஸோ அவர் இருக்கார். ஸோ அடுத்து பாயிண்ட் பாருங்கள். ஸோ ககன்யான் மிஷன். ஸோ ககன்யான் திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 2025 ஆண்டுக்குள் ஸோ மனிதரை விண்வெளிக்கு அனுப்பணும். ஸோ அதுக்கான திட்டம் தான் பார்த்திங்கன்னா ககன்யான் திட்டம். ஸோ அதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு ரோபோ தான் பார்த்திங்கன்னா ஸோ வியோமித்ரா. சரிங்களா, இதில் ஒரு கரெக்ஷன் இருக்குது, இருங்க கரெக்ட் பண்ணிடுறேன் நான். இந்த திட்டத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு பெண் ரோபோ. ஸோ அந்த ரோபோடைய பேர் பார்த்திங்கன்னா வியோமித்ரா. இது அடிக்கடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ககன்யான் திட்டத்திற்கு வடிவமைக்கப்பட்ட ரோபோவுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, வியோமித்ரா. இது எஸ்ஐபிசியில் கூட ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், நாட்டின் 2வது ராக்கெட் ஏவுதளம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது. ஸோ ராக்கெட்டோடைய 2வது ஏவுதளம் பார்த்திங்கன்னா குலசேகரப்பட்டினத்தில் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், தேசிய கடல் வளத்துறை கழகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. தேசிய கடல் வளத்துறை கழகம் சென்னையில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உடான் திட்டம். ஸோ உடான் திட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இப்போ புதுசாக விமான நிலையங்கள்லாம் அமைக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கான திட்டம் தான் பார்த்திங்கன்னா உடான் திட்டம். சரிங்களா, இப்போ உடான் திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா ஸோ புதுசாக ஒரு 120 ஏர்போர்ட் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர். ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா சக்தி காந்ததாஸ் இருந்தார். சக்தி காந்ததாஸ் பார்த்திங்கன்னா 25வது ஆளுநர். சஞ்சய் மல்ஹோத்ரா பார்த்திங்கன்னா 26வது ஆளுநர். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உலகளாவிய அரசியல் பொருளாதாரம் குறித்து விவாதிக்கும் ரைசினா மாநாடு ஸோ எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டெல்லியில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.